எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இது ஒரு மகா மந்திரம். இந்த மந்திரத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். மந்திரம் என்பது மனதை திறம்பட நடத்துவது. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஏது தந்திரம் ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும்போது மனதை செம்மைப்படுத்துவதற்கே நமக்கு மந்திரம் தேவைப்படுகிறது. ஸோ இந்த மந்திரம் என்பது அதிர்வுகளை கொண்ட விஞ்ஞானம். ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போது இந்த பிரபஞ்சத்தில் 54 வித ஒலித்தன்மைகள் இருக்குது. இந்த ஒலித்தன்மைகளெல்லாம் அப்போது தன்னுடைய உணர்வின் மூலமாய் கிரகித்து அதன் மூலமாய் அந்த அதிர்வுக்கேற்றாற்போல் வார்த்தைகளை அமைத்து கொடுக்கப்பட்டது தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தான் தேவ பாஷைகள்னு சொல்லுவோம். அது சமஸ்கிருதம் மூலமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் இருக்குங்க. ஒரு சின்ன விஷயம் போனால் கூட சில சமயங்களில் தடைகள்னால, சில பேரோட கண் பார்வையினால், இல்லை சில விஷயங்களில் நமக்கு காலதாமதம் ஆகும். நம்மளுடைய நேரம், காலம், சூழ்நிலை இதெல்லாம் பொறுத்து நமக்கு தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த தடைகளை வெற்றிகரமாக தகர்த்து நாம் முன்னோக்கி செல்றதுக்கு தான் பெரியவங்க நமக்கு நிறைய மந்திரங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ன்றதை விட ஆன்மீக விஷயங்கள் நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். காரணம் என்னென்னா, நம்ம சத்சங்கம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க. நம்ம நல்ல விஷயங்களையும் நல்ல வார்த்தைகளையும் கேட்க கேட்க நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள விதைகளாக அதெல்லாம் பதிவாகி அது விருட்சமாக வளரும். சரி, ஓகே, உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. அதனால் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த மந்திரத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த மந்திரங்கள் நம்ம தடைகளை நீக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் நமக்கு பெரியவங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த தேவதைகளுக்கு உருவங்களும் இருக்கும். மந்திர தேவதைகளுக்கு உதாரணத்துக்கு கணபதியை எடுத்துக்கங்க. கணநாதன்னா என்ன? கணம் என்றால் என்ன? காலம். இந்த காலத்தை கட்டுப்படுத்துபவன். அந்த காலமே அவன்கிட்ட இருக்கு. அந்த காலம் அவன் இடுப்பை சுற்றி இருப்பதா, அதெல்லாம் பாம்பு இடுப்பை சுற்றி இருக்கிறதெல்லாம் ஓவியங்களில் வர்ணிச்சிருப்பாங்க. ஸோ கணநாதன்ற அந்த இதுவே முதல்வன் அவன் தான். எல்லாத்தையுமே நம்ம ஒரு இது பண்ணோம், பிள்ளையார் சுழி போடுவோன்மோ. ஸோ இந்த காலம் தான் நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தின் அதிபதியை நமக்கு கணபதியாக உருவகம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கணநாதனுடைய மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கும். இது நம்மளுடைய பொருளாதார தடைகள்லேருந்து எல்லா தடைகளும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை நமக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கா, நிம்மதி இல்லையா, இப்போ நமக்கு வர வேண்டிய பணத்துக்கெல்லாம் தடையாக இருக்கிறது எது, அந்த தடையை உடைச்சா பண வரவு நல்லா இருக்குமே, நம்ம செழிப்பாக வாழலாமே அப்படின்ற சிந்தனை நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இந்த மந்திரம் இதுதான். உங்களுக்கு ஏற்ற இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய காலம் உங்கள் கைகளுக்குள் அடங்கும். உங்கள் தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ இப்போ அந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம். அந்த மந்திரத்தை சொல்லிடுறேன். தினமும் ஜபம் செய்யுங்கள். குளிச்சுட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 108 தடவை தினமும் சொல்லிட்டே வாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு மண்டலமே நீங்கள் காத்திருக்க வேண்டாம். ஒரு மண்டலம்ன்றது 48 நாட்கள் சொல்லுவாங்க. இந்த 48 நாட்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதான், மருந்தாக இருந்தாலும் மந்திரமாக இருந்தாலும் 48 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 48 நாள் கூட காத்திருக்க வேண்டாம். இந்த அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த 48 நாள்லாம் நீங்கள் காத்திருக்க வேண்டாம். நீங்கள் இதை 108 தடவை தினமும் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வாரத்திலே எல்லாம் கண்கூடாக தெரியும். ஒரே நாளில் கூட கண்கூடாக தெரியும். ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கேன். சரி, இப்போ அந்த மந்திரத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓம் கம் கணபதையே நமஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓம் கம் கணபதையே நமஹா. இப்போது ஓம் என்பது பிரணவம், மூல ஒலி. எல்லா அதிர்வுகளுக்கும் மூல அதிர்வு அதுதான். ஓம் இறைவனிலிருந்து பிரிந்தது அந்த ஓம். அந்த ஓம் தான் இந்த பிரபஞ்சமாக விரிவடைஞ்சிருக்கு. இந்த ஓம் தான் காலமாகவும் இருக்கு. இந்த காலத்திற்கு அதிபதியான கணநாதனை அந்த ஓமிலிருந்து ஆரம்பித்து கம் கணபதி என்னும் பொழுது உங்களுக்குள் அந்த இம் சவுண்டு கேட்க கேட்க அந்த கணநாதனை வணங்குகிறேன்னு சொல்ல உங்களுக்கு இந்த மூல ஒலியை சொல்ல மூல மந்திரம் சொல்லுவாங்க. இதை சொல்ல தடைகள் எல்லாம் நிவர்த்தி பெறும். நான் ஏதாவது குழப்பிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் தெளிவான ஒரு விஷயம் ஒன்றுத்தை மட்டும் பிடிச்சிக்கங்க. ஓம் கம் கணபதையே நமஹா. இந்த ஒரு மந்திரம் போதும். நிச்சயமாக நீங்கள் நல்ல வளத்தோடு வாழலாம், மன நிம்மதியோடு வாழலாம், செல்வ செழிப்போடு வாழலாம், குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் தேக ஆரோக்கியத்தோடு வாழலாம்னு சொல்லி
நன்றி கூறி விடைபெறுகிறேன்.